வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சர்மி. நான் உங்கள் ரூபி. ஆடி பிறப்பு வந்தாச்சு, ஆடி மாதம் வந்தாச்சு, ஆடி பிறப்பும் வந்தாச்சு. நாங்க என்ன இன்னைக்கு செய்ய போறோம்? இன்னைக்கு வந்து ஆடி பிறப்புக்கு நாங்கள் வந்து கொழுக்கட்டை என்ன மாதிரி செய்யறதுன்றதை தான் நாங்க இந்த காணொலியில பார்க்க போறோம். உறவுகளுக்கு வந்து ஆடி பிறப்பு வந்தாச்சுன்னு ஞாபகப்படுத்துறோமே. அது வந்து இப்ப கொழுக்கட்டை என்னண்டு அவிக்கிறது, மா என்னண்டு குலைக்கிறது, இப்படி பிடிக்கிறது கிளக்குறது, செரமா அந்த கொழுக்கட்டை உள்ளுடன் சொல்றது, செரமான்னு சொல்றது. அதை எப்படி நாங்கள் தயார் செய்யறது என்பதை தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். இப்ப வந்து ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை. ஆனந்தமானந்தம் தோழர்களே. கூழும் குடிக்கலாம், கொழுக்கட்டையும் சாப்பிடலாம். ஆனந்தமானந்தம் தோழர்களே. பாங்கோ குமார் தீயா வேலை செய்யணும். இப்ப அங்கால கொழுக்கட்டைக்கு வந்து சர்மி உள்ளுடன் தயாரிச்சு கொண்டிருக்குது, செரமான்னு சொல்றது. அதை நாங்கள் இப்போ நான் வந்து இது மா குழைக்க போகிறேன். மா வந்து இப்போ நாங்கள் சிவப்பரிசி மாவும் எடுத்திருக்கிறோம், அதாவது வெள்ளை மா, கோதுமை மா அவிச்சு அரிச்சு வச்சிருக்கிறோம். இப்போ நாங்கள் வந்து இன்றைக்கு வெள்ளை மாவில் 2 போனிங்க. என்ன சர்மி? 2 போனி வெள்ளை மா. இது வந்து எங்கட டின்பால் போனி இதுதான் சரியான காக்கோத்து. 1 போனி 2 போனி வெள்ளமா எடுத்தாச்சு. அடுத்த வந்து அரிசி மாவும் சிவப்பரிசி மா தான் அரிச்சு வச்சிருக்கிறோம். இப்போ 3 போனிமா எடுத்திருக்கிறேன். இதை நாங்கள் இனி குழைப்போம். உப்பு போடுறேன். சுடு தண்ணி, நல்ல கொதி தண்ணி தான். இதுக்கு ஒரு கொஞ்சம் பச்சை தண்ணி விடுவோம். இந்த 2 மாவையும் நாங்கள் போட்ட உப்பையும் நல்ல வடிவாக கலந்து விடுவோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சுடு தண்ணியை விட்டு குழைப்போம் நாங்கள். இப்போ நாங்கள் இனி இதை கையால் நல்ல வடிவாக பிசைஞ்சு குழைக்க வேணும். சுடும் தான் என்ன சார்மி? போட்டு நல்ல வடிவாக 2 கையாலையும் குழைக்க வேணும். இப்போ நாங்கள் பயறு தான் வறுக்க போகிறோம். பயறு நல்ல வடிவாக சிவந்து வந்துட்டுது. கருக விடப்படாது, வெண்பருவமாகவும் இருக்கப்படாது, நல்ல சிவப்பாக இருக்க வேணும் பயறு. அப்போ தான் நல்ல ஒரு வாசமாகவும் இருக்கும். வெண்பருவம் எடுத்தால் பிறகு அவிய விட கரைஞ்சி போகும். அப்போ அதை நாங்கள் நல்ல சிவப்பாக வறுத்தெடுக்க வேணும். இந்த பருவத்தில் நான் இதை இறக்க போகிறேன். இப்போ நாங்கள் இந்த உரை பேக்கில் போட்டுட்டு கோது எடுக்க போகிறோம். கோது எடுக்க போகிறோம். பயரின் கோது ரூபி என்ன மாதிரி இப்போ பயறு வறுத்து போடுங்களே. நான் 2 தேங்காயோட வாரேனா? பெரிய தேங்காயோட வாங்குவேன். 2 தேங்காய் இருந்தால் அப்போ 2 தேங்காய் கொண்டு வந்தேன். நான் பயறு வறுத்துட்டேன். சரியா, இதே இப்போ இந்த கொஞ்சம் கொழுக்கு எடுத்து போட்டு அடியால வாரதை திருப்பி ஒருக்கா உடைக்க போகிறோம். நாங்கள் நெரிச்சு எடுப்போம். அதுக்கப்புறம் நாங்கள் வடிவாக கழுவி எடுத்து போட்டு நாங்களே அதை அதிக வைக்க போகிறோம். நாங்கள் இப்போ கல் இருந்தாலும் மட்டும்தான் இப்போ கொஞ்சம் கிளஞ்சி போட்டு போடுவோம். எல்லாம் சிவக்க வரதா கரையாத வெண்பருவம் அது வந்து கரைஞ்சி போகும். இது வாசம் இருந்தால் எனக்கும் தெரியாது. நான் ஒரு 3 வரக்க சொல்ல, நான் முதல்ல ஸ்டார்டில் வரக்க சொல்ல இல்லை வெள்ளை பெருவா வரது விட்டு அது அவிச்சு கூட கரைஞ்சி போய்க்கிறேன். அது கரையுந்தான். புறா குஞ்சு வைக்காதான்னு சொன்னால் அது சிவக்க வரதாதான் கரையாது. கொஞ்சம் உலாசு போலடாக்குது. இப்போ நான் எல்லாம் கழுவி இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு அடுப்பில் வச்சு இப்போ பயறு மூளை தைக்கிற அளவுக்கு தண்ணி விடணும். விட்டு அப்படியே வச்சுக்கிறாங்க. 2 கல் உப்பு இதோட சேர்த்து அவிய வச்சு வைப்போம். மூடி விட போகிறோம். நல்ல வடிவாக அவிஞ்ச விரட்டும். அடுப்பு மெரியுது நல்ல பிறகு. இப்போ பாப்பம் எப்படி இருக்குன்னு சொல்லியேன். பயறு அவிஞ்சு வந்துட்டோம். பயறு அவிஞ்சு வந்து தண்ணியெல்லாம் நல்ல வடிவாக வத்தி விடும். இந்த நேரத்தில் நாங்கள் வந்து சர்க்கரை போடலாம். என்ன சர்மி? இதோட தான் நாங்கள் சர்க்கரை போட போகிறோம். தண்ணி எல்லாம் வத்தினா தான் சர்க்கரை போட்டால் அந்த வடிவாக கரையும். எல்லாட்டிக்கு தேங்காய் தண்ணி பருவமாக இருக்குமா அந்த தேங்காய் பூ. இது வந்து நாங்கள் 250 கிராம் பயறு எடுத்த நாங்கள் அதுக்கு 250 கிராம் சர்க்கரையே எடுக்கிறோம். என்ன சர்மி?
அடுப்பு எரியக்கூடாது, சும்மா அந்த கீழே வச்சு தான் நாங்கள் இதை காய்ச்ச போனோம். எல்லாரும் சர்க்கரை எரிஞ்சுக்கும். விறகா தணிஞ்சு வச்சுட்டு தான் சர்க்கரை பானி காய்ச்ச போகணும். இந்த பயருக்கே போட்டு நாங்கள் சூட்டோடு அப்படியே கிளறி கொண்டு இருக்கோம். இங்கே வாங்க சர்க்கரை இல்லை வடிவாக கரைஞ்சி ஒரு கட்டியும் இல்லாமல் வந்திருக்குது. இதுக்கு நான் வந்து தேங்காய் சேர்க்க போகிறேன். இதோட சேர்த்து சர்க்கரை பானியோட சேர்த்து இதை கிளறோம். தேங்காய்ப்பம் வந்து வறுபட்டா அடுத்த நாள் நாங்கள் எடுத்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது. பழதுபடாது. ஏலக்காய் தூக்கி தானே. இப்போ நான் கொழுக்கட்டைக்கு குழச்சி நல்ல ரெடியாக வந்து கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு நல்ல பதத்துக்கு நான் குழச்சி வச்சிருக்கிறேன். நல்ல சொப்டாக இருக்குது. நாங்கள் ஏற்கனவே ஒரு காணொலியில் மோதக காணொலி என்ன சர்மி அது வந்து தனி அரிசி மாவில் நாங்கள் மோதகம் குழச்சி அவிச்ச நாங்கள் இன்றைக்கு வந்து சர்மி சொல்லி ரூபி கொஞ்சம் வெள்ளை மாவும் சேர்ப்போம் இன்றைக்கு சொன்னோன்னே சரி வெள்ளை மாவும் போட்டு தான் இன்றைக்கு நாங்கள் குழச்சிருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு கொழுக்கட்டை பிடிப்போம் வாங்க. நாங்கள் சிரம ரெடியா சர்மி. நான் இப்போ ஏலக்காய் சேர்க்க போகிறேன். அப்போ நான் இதை பிடிக்கட்டேன். இதை பிடிங்க வாரம். நான் இப்போ ஒரு 4 ஏலக்காய் வந்து இதுக்கு குத்தி வச்சிருக்கிறேன். இதை வந்து நான் இதோட சேர்க்க போகிறேன். வாசத்துக்கு இப்போ ஏலக்காய் போட்டிருக்கிறேன். மோதகத்துக்கு கொழுக்கட்டைக்கு ஏலக்காய் போட்டால் தான் அது மோதகம் இருக்கும். ஒரு வாசம் என்ன ரூபி. நாங்கள் இன்றைக்கு வந்து உயரத்திலான் இருக்கிறோம் என்ன ஏனண்டா காற்றுக்கு மண் அள்ளி கொட்டுது கீழே விரிச்சிருக்கல அதப்போ நாங்கள் உயரத்தில் இருக்கிறோம். இது வந்து கொழுக்கட்டை அச்சும் இருக்குது. நாங்கள் இன்றைக்கு கையால் தான் செய்ய போகிறோம். இது வந்து நாங்கள் வடிவாக வறுபட்டு வந்துடுது. இதை நான் வந்து இந்த சட்டியில் மாற்ற போகிறேன். நல்லா குமியாமல் கொள்ளாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. அதுதான் தேங்காய் பையன் போட்டு வறுக்கிறது. தேங்காய் பையன் போட்டு வறுத்தா அப்படி வரும். இல்லை அடிக்க ஒரு தண்ணி பிடிப்பா இருக்கும். மோதகம் மூடவும் மேலாது. வைக்கல இங்கே பாருங்க சரிம்மா ரெடியாக வச்சிருக்கிறோம். இது நாங்கள் இதுக்கு வைக்க போகிறோமா என்ன. சர்மியும் வாங்கோ அந்த அதுக்கு தண்ணியை வச்சுட்டு வாங்க. அது பெரியதானே வந்தால் 2 பேரும் சேர்ந்து பிடிச்சிடலாம். கொழுக்கட்டை வந்து அச்சிலேயும் செய்யலாம். நாங்கள் இன்றைக்கு கையால் செய்ய போகிறோம். ஒரு கொழுக்கட்டை பிடிச்சிட்டோம். ரெண்டு பிடிச்சிட்டேன் சர்மி. ஓடியாங்க காற்று அடிச்சும் பாருங்க. ஒரு வெக்கையாம இருக்குது. வெக்க ஒரு பக்கம் அதோட வந்து காற்று அடிச்சது அடிக்குதான் ஏதோ சும்மா பட்டு கொண்டு போகுது மேலே. மேல படையில சர்மிலா எங்களை விளையாட்டி கொண்டு போகுது. அதுதான் எங்களை விளையாட்டி கொண்டு போகுது. என்ன செய்யணும் முந்தி நாங்கள் செய்யல. இது என்ன அந்த இனிப்புக்கு இது வந்துடுது இலியாம வந்து கொண்டே இருக்கு. ஒரு பக்கத்தாலே அம்மாக்கள் செய்ய நாங்கள் ஒரு பக்கத்துல கிள்ளி தூக்கி கொண்டு வர்றோம். இந்த இதுக்க வைக்கிறதுக்கு இதை கிள்ளி கொண்டு வர்றோம் சிரமாவை. அதான் டேஸ்ட் ரெண்டு போட்டு. இப்போ நாங்கள் இந்த வாழை இலையில கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் பூசுவோம். ஏனெண்டா நாங்கள் ஏன் சார் இது வாழையில எண்ணெய் பூசுறோம் ஒட்டாம எடுக்கிறேன். நீங்க மறந்துட்டீங்களோ தெரியா. இல்லை ஒட்டாமல் வாரத்துக்கு தான் நாங்கள் எண்ணெய் பூசுறோம். இப்போ இட்லி சட்டிலாம் நாங்கள் இன்றைக்கி கொழுக்கட்டை அவிக்க போகிறோம். தண்ணி கொதிச்சிட்டுது. அதுக்கு மேலே இந்த தட்டு வச்சிருக்கிறோம் கண் உள்ள தட்டு. இப்போ இந்த இலி ஒன்றே காணுமே நான் 2க்கு எண்ணெய் பூசிட்டேன். இதில் நாங்கள் இந்த பிடிச்சி வச்சுருந்த கொழுக்கட்டைகளை அடுக்கி வைப்போம் அவிக்கட்டும். சரி இவ்வளவும் இப்போ இருக்கட்டும். இனி மிச்சம் பிறகு வைப்போம். இப்போ நாங்கள் வந்து கொழுக்கட்டை அவிஞ்சிட்டு தோண்டு பார்ப்போமே. நல்லா அவிஞ்சிட்டு தானே சார்மி நல்ல வடிவம் அவிஞ்சு வந்திருக்குது. தண்ணி வச்சு போடுங்க தண்ணி. ரைட் எங்களோட கொழுக்கட்டையை பாருங்கோ. இங்கே பாருங்கோ கொழுக்கட்டையை இப்படி நாங்கள் பிடிச்சி செய்து வச்சுக்கிறோம்னு சொல்லி இப்போ நாங்கள் வந்து இது வந்து நாங்கள் ஆடி பிறப்புக்கு செய்த கொழுக்கட்டை. இப்போ நாங்கள் பல்லு கொழுக்கட்டை செய்கிறோன்னு சொன்னால் இப்படி செய்கிறோம். சின்ன பேபிகளுக்கு பல்லு முளைச்சா கொட்டுறானே அப்போ அவைகளுக்கு வந்து இப்படி பல்லாக வைக்கிறோம். நாங்கள் இப்படி கொண்டு தான் செய்து நெருக்கமாக வைக்க போகிறோம். அப்போ நெருக்கமாக முளைக்குமா பிள்ளைகளுக்கு.
நான் இப்படி மட்டும் செய்கிறேன் சார் மிஞ்ச இப்படி இப்படி கையால் இப்படி இப்படி அப்படி பல விதமாக கொழுக்கட்டைகள் பிடிக்கலாம். இது கொழுக்கட்டைக்கு அச்சு தான் தேவையாண்டில்லை, கையாலேயே அந்த மாதிரி நல்ல விதமாக எல்லாம் பிடிக்கலாம். சரி இங்கே பாருங்க எத்தனை விதமாக அப்போவே வந்துட்டுது. இங்க பாருங்க எங்கட கொழுக்கட்டை எப்படி இருக்காண்டு. ஆடி பிறப்புக்கு நாங்க செய்த கொழுக்கட்டை என்ன நல்ல வடிவாக இருக்கு. இந்த கொழுக்கட்டை முழுகு மாதிரி இருக்கு. ஆடிப்பிறப்பு பெற முன்னமே ஆடிப்பிறப்புக்கு இன்னும் ஒரு கிழமை கிட்ட இருக்குது. என்ன சார் ஒரு கிழமைக்கு கிட்ட இருக்குது. நாங்கள் அதை ஞாபகப்படுத்தணும், நாங்கள் எங்களுக்கும் அது ஞாபகமாக இருக்கணும், உறவுகளுக்கு ஞாபகமாக இருக்கணும் சொல்லி நாங்கள் இதை இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் ஆடிப்பிறப்புக்கு கொழுக்கட்டை எப்படி செய்கிறோம் என்பதை தான் இந்த காணொலியில் காட்டியிருக்கிறோம். இப்ப வந்து தனி அரிசி மாவுலையும் செய்யலாம். என்ன சார் நாங்கள் வெள்ளமாக கலந்துருக்கிறோம். மற்ற 1/4 கிலோ பயருக்கு 1/4 கிலோ சர்க்கரை, ஒரு தேங்காய் போட்டு செய்திருக்கிறோம். ஏலக்காயும் போட்டிருக்கிறோம். தண்ணியெல்லாம் சட்டியில வறுத்து பார்த்துருப்பீங்கள் தானே. அதே போல இந்த இது வந்து நாங்க நாளை காலமையும் எடுத்து சாப்பிடலாம். பழுதுபடாம இருக்கு. ஆனா இது எண்ணெயில பொரிச்சால் நாளைக்கு பின்னேறவும் இருக்கும். உள்ளான் பழுதுபடாது அவிச்ச தண்டமையா நீராவியில அவிச்சமையால் இப்ப நாளைக்கு காலமையும் இருக்கும். ஆனா எண்ணெயில பொரிச்சால் நாங்கள் நாளைக்கு நாளண்டைக்கும் அது இருக்கும். தேங்காய் வேறுபட்டு தானே. மற்றது வந்து நீங்கள் எங்கட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மேருக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு போடுங்க. எங்களோட கொழுக்கட்டை நாங்க செய்யற எப்படி இருக்கு பிடிச்சிருந்தா அதை எல்லாம் நீங்கள் எப்படி செய்யறது என்பதை கமெண்ட்ஸ்ல போடுங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும் என்ன. அப்பதான் நல்லா உங்களை கேட்டுக்கொண்டு நாங்க மீண்டும் இன்னொரு காணொலியில உங்களை சந்திக்கிறேன். பாய்.